நண்பர்களே வணக்கம். சேல்ஸ் பர்சனுக்கு தேவையான அடிப்படையான ஒரு கருவி, டூல்ஸ், வெப்பன், ஆயுதம் எது? அடிப்படையான ஆயுதம் எது? எது எது அன்பு. அன்புதான் அனைத்து மனிதர்களுக்குமே அடிப்படையான ஆயுதம். அதே தான் சேல்ஸுக்கும். எப்பயுமே ஒரு மனிதனுடைய நம்ம ஒரு நல்ல உறவு வேணும் அப்படின்னா, கஸ்டமர் வெர்சஸ் சேல்ஸ் பீப்புள், ஒரு நல்ல உறவு வேணும்னா அங்கே அன்பு இருக்கணும். உங்களால் எனக்கு இந்த லாபம், நான் இந்த டார்கெட்டை முடிச்சேன்னா எனக்கு லாபம் அப்படின்னு நாம் நம்மளுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே, நம்மளுடைய தற்காப்பு மட்டுமே முக்கியமாக நம்மளுடைய முகத்துலேயும் நம்முடைய பாடி லாங்குவேஜில் நம்மளுடைய வைப்ரேஷன்லேயும் இருந்ததுன்னா அங்கே ரேப்போ பில்டிங், நல்லுறவு செட் ஆகாது. சக ஆன்மாக்களின் மத்தியில் நல்ல உறவு இருக்காது. அதே இது, இவருக்கு நான் உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், அவர் சில குழப்பத்தில் இருக்கிறார், அவருக்கு சில தீர்வுகள் வேணும், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் இருக்கேன். அன்பை பாராட்டி, அன்பை நம்ம எப்படி கொண்டு வரலாம்? அன்பு சார்ந்த மெடிடேஷன் நிறையா இருக்குது. ஆல்ஃபா சின்னராஜான்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் கூட அன்பு மெடிடேஷன் ஒன்று இருக்கும். நான் நிறைய நிறுவனங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது அன்பு சார்ந்த மெடிடேஷனும் சேர்த்து கொடுக்கறது வழக்கம். அவங்க சேல்ஸ் பீப்புளாக இருப்பாங்க, சேல்ஸ் டீமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அன்பு சார்ந்த மெடிடேஷனும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னுடைய வழக்கம். அன்பு எப்பொழுதுமே நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் இருந்தால் அன்பு நம்மை அரவணைக்கும், நாம் அன்பாகவே மாறுவோம். நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு மார்க் கொடுங்களேன். கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது, கஸ்டமருடைய விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய உணர்வுகள் அன்பு சார்ந்து இருக்கிறதா, அல்லது பணம் சார்ந்தோ பொருள் சார்ந்தோ உங்களுடைய நம்பர் சார்ந்தோ இருக்கிறதா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்களேன். அப்படி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். முடியும், நிச்சயமாக முடியும். ஒரு பேனாவுக்கு நீங்கள் நான் ஒரு நன்றி சொல்லலாம், ஒரு பென்சிலுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். நான் உன்னை நேசிக்கிறேன், என்னருமை வாட்சே உன்னை நான் நேசிக்கிறேன், மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். பறவைகளுக்கு நன்றி சொல்லலாம், மரங்களுக்கு நன்றி சொல்லலாம். மரங்களை நீங்கள் நேசிக்கிறேங்கிற விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லலாம். அந்த அன்புங்கிற விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே உருவாகும், பெருகும். அந்த பெருகி வாழ்கிற அன்புங்கிற விஷயம் மக்களையும் அப்படியே அரவணைக்கும். நாம் அன்பாய் மாறுவோம், அன்பால் விற்பனையை உயர்த்துவோம், அன்பு விற்பனையை உயர்த்துவோம். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். மனங்கள் மலரட்டும். ஹாப்பி சேல்ஸ். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. Happy sales. Thank you very much.